தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த மீடியாவுக்குள் மாஃபியாவா, மாஃபியாவுக்குள் மீடியாவா? இந்த ஊடகத்துறை ஊடக அரணுக்குள் இயங்குகிறதா, ஊடக அரணை தாண்டி இயங்குகிறதா? பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் நடுநிலையோடு செயல்படுகிறார்களா, அல்லது பொருளாதார உதவியை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதுதான் மீடியாவா? இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக கேவலமான ஒரு விடயமாக மாறி போய்விட்டது. திருமாவளவன் திட்டமிட்டு அண்ணாமலையால் தாக்கப்படுகிற பொழுது இந்த பாலிமர் டிவி என்ற பாலியல் டிவி தொடர்ந்து புதுக்கோட்டை நடந்தாலும் சரி, ஹைகோர்ட்டில் நடந்தாலும் சரி, தொடர்ந்து திருமாவளவனை குறிவைத்து அடிப்பது என்பது பார்ப்பன ஊடகங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட வேலை. இந்த வேலையை கேபிள் டிவி ஆர்ப்பேற்றாக சேலத்தில் வாழ்க்கையை துவக்கிய இந்த கல்யாண சுந்தரம் முழு நேர தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார். இதை யாரும் கண்டிக்க மறுக்கிறார்கள். பாலிமர் கல்யாண சுந்தரம் அவருடைய ஆதி அந்தங்களை தேடி தோண்டி எடுக்க வேண்டி இருக்கிறது. காரணம், அந்த அளவுக்கு நம்மை இந்த பத்திரிகை உலகத்தில் ஒருதலை பட்சமாக ஒரு ஒடுக்கப்பட்ட திருமாவளவனை தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது யார் என்று பாலிமர் கல்யாண சுந்தரம் சொல்லுகிற வரை உங்களை நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டி இருக்கிறது. உங்களுடைய அலுவலக அறையில் படுக்கை அறை எதற்காக? பாலிமர் கல்யாண சுந்தரம் அவர்களே, பாலியல் கல்யாண சுந்தரம் அவர்களே, உங்களுக்கு செய்தி வாசிக்கிற பெண்களோடு நீங்கள் ஈசிஆருடைய உங்களை பண்ணை வீட்டுக்கு அழைத்த பெண்களுடைய பட்டியலை அடுக்கட்டுமா? ஒரு சகோதரி, இரண்டு சகோதரிகள் அல்ல, பல பேர் உங்களை பார்த்து நீங்கள் ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை செய்தி வாசிக்கிற பெண்களை பண்ணை வீட்டுக்கு அழைத்த பொழுது தப்பி ஓடியவர்களுடைய பட்டியலை எடுக்கட்டுமா? ஒரு முறை நீங்கள் செய்தி அந்த பெண்களோடு நீங்கள் எங்கே படுக்கை அறை, ஈசிஆர் படுக்கையறையிலிருந்து மாட்டிக்கொண்ட பொழுது உங்களை காப்பாற்றியவர்கள் யார் என்ற பட்டியலை எடுக்கட்டுமா? உங்களுக்கு எத்தனை மனைவிகள்? சட்டபூர்வமாக எவ்வளவு, சட்டத்துக்கு புறம்பாக எவ்வளவு? இதுதான் ஊடக தர்மமா? இதை பேசுவதற்கு இங்கே தகுதியே இல்லை யாருக்கும். காரணம், அத்தனை பேரும் நீங்க ஊழல்வாதிகள், அத்தனை பேரும் அந்த நிறுவனம் எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற கைத்தடிகள். பத்திரிகையாளர் மன்றத்தை காப்பாற்றுவதற்கு 25 ஆண்டு காலம் போராட வேண்டியிருந்தது. இப்போ இந்த ஊடக பத்திரிகையாளர் மன்றம் என்கின்ற அமைப்பு புனிதப்படுத்துவதா அல்லது புனிதம் கெட்டு போனதா என்று பார்க்கிற பொழுது இப்போ மீண்டும் பழைய பல்லவியே பாட வேண்டி இருக்கிறது. ஆனால் புதிய தலைமுறை சாமா ஸ்டாலின், இந்த சாமா ஸ்டாலின் உங்கள் விஜய், உங்கள் விஜய், விஜயை ப்ரொமோஷன் பண்ணுவதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு பட்டையும் கட்டையும் போட்டுக்கொண்டு இந்த பெயரை விரும்பி வைத்து கொண்டார். சமஸ்கிருதத்துக்கு நான் அடிமை என்பதை போல சாமா ஸ்டாலின். இந்த நபர் ஏன் தூக்கி வீசப்பட்டார்? இந்து பத்திரிகையிலிருந்து வரலாறை தோண்டி எடுப்போமா? விஜயை முதலமைச்சர் நாற்காலில் அமர்த்துவதற்கான வேலையை செய்கிற ஒருவன் எப்படி ஒரு பத்திரிகையாளராக இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. இந்த பத்திரிகை உலகம் என்பது மக்களிடமிருந்து வேறுபட்டு அந்நியப்பட்டு நிற்கிறது. எப்படி இந்த காட்சி ஊடகங்கள், தொலைக்காட்சியை மக்கள் பார்ப்பதே இல்லை.
அத்தனை சமூக விரோத கும்பலும் பல கோடிகளை சம்பாதித்து கொண்டு தரகு வேலை செய்து கொண்டு ஆளும் கட்சி யார் வந்தாலும் அவர்களிடம் தரகு வேலை செய்கிற செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். கார்த்திகேயனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, குணசேகருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, இவர்களுக்கு எங்கே எங்கே வீடு இருக்கிறது, உல்லாச சொகுசு வீடுகள் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி கிடைத்தது? ஒரு தகவல், ஒரு ஒப்பந்தத்தை மாற்றி இன்னொருவருக்கு மாற்றி கொடுத்ததன் மூலம் வீடுகள் 2-3 வீடுகள் வந்ததாக கூட செய்திகள் இருக்கிறது. இதையெல்லாம் அக்குவேர் ஆணி வேறாக தோண்டி எடுக்கக்கூடாது என்ற காரணத்தினால் நான் சொல்லுகிறேன், ஊடக அரணோடு செயல்படுங்கள். காட்சி ஊடகங்கள், ஆட்சி ஊடகங்களை தாண்டி சமூக வலைதளங்கள் அத்தனையும் பார்ப்பனியமாகவே மாறி போய்விட்டது. ஜூனியர் விகட தாமஸ் கலைச்செல்வன், இவர் ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். இவர் விஜய்க்கு ஆலோசகர். இதுதான் ஊடக அறமா, ஊடக தர்மமா? இவர் எப்படியாவது விஜயை ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும். இதுக்காக சீனிவாசனுக்கு ஆளினால் அழகு ராஜாவாக மாறி சீனிவாசன் இவரை விட தயாராக இல்லை. சீனிவாசன் இவருடைய கேமரா பதிவு காட்சிகளிலே, பல கேமரா பதிவு காட்சிகளிலே மாட்டிக்கொண்டார் சீனிவாசன். இப்படியான ஒரு நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஐபிசி தமிழ் அது RSS தமிழாக மாறி போய்விட்டது. அங்கு இருக்கக்கூடிய சங்கர் சர்மா, பாண்டே 2 பேரும் ஐபிசி தமிழை கமலாலயத்தில் அடகு வைத்து இப்போ ஐபிசி தமிழுடைய மாத சம்பளம் 5 லட்சம் ரூபாய் கமலாலயத்திலிருந்து வருகிறது. ஈழத்தமிழனால் ஆரம்பிக்கப்பட்ட ஐபிசி இப்போ RSS தமிழாக அங்கு வேலை பார்க்கிற அத்தனை பேருக்கும் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கமலாலயத்திலிருந்து வரவில்லை என்றால் ஐபிசியை மூடிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஈழத்தை நோக்கி. இப்படியான ஒரு சூழலுக்கு ஐபிசி தமிழுடைய உரிமையாளர் சங்கர் சர்மா, பாண்டே போன்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கிறது. இப்படித்தான். ஆக புதிய தலைமுறை சமஸ் திமுகவுக்கு ஆதரவு வட்டம், பாஜகவுக்கு ஆதரவு வட்டம், ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவு வட்டம், இந்த 3 தான் தமிழ்நாட்டினுடைய ஊடக தர்மங்கள். ஒரு பொய்யை உண்மையாக்குவதும் ஒரு உண்மையை பொய்யாக்குவதும் தான் தமிழ்நாட்டில் ஊடக தர்மம். உண்மையை பேசக்கூடிய நபர்களே இல்லாமல் போய்விட்டான். சீப்பு செந்திலுடைய பட்டியலில் பல சமூக வலைதளங்கள் லட்சங்களை வாங்கி கொண்டு திமுகவுக்கு சொம்படிக்கிற வேலையை பார்க்கிறார்கள். இந்த பக்கம் அவர்களுக்கு எதிராக RSS அமைப்பில் பல லட்சங்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு சொம்படிப்பதை பாதி பேர் செய்கிறார்கள். மீதி ஆதவ் அர்ஜுனாவுடைய பெண் நிறுவனத்தில் பல பேர் வேலை பார்க்குறான். இந்த 3 தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கிறது. ஒரு காலத்தில் 3 புலனாய்வு பத்திரிகைகள், இந்த 3 புலனாய்வு வாரமிருமுறை பத்திரிகைகள் 3 பேர் ஒன்றாக உட்கார்ந்து பாம்குரோவ் பாரில் தண்ணி அடிக்கிற காட்சியை பார்க்கலாம். ஆனால் 3 பேரும் தனித்தனியாக இயங்குவதைப் போல ஒரு பிரம்மை. ஆனால் 3 பேரும் அரசை கட்டுப்படுத்தினார்கள். 3 புலனாய்வு பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள், எடிட்டர்கள். முதலாளி வேறு, இங்கு வேலை பார்க்கிற அத்தனை அதிகாரிகளோடும் அத்தனை அரசியல்வாதிகளோடும் தொடர்புகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டார்கள். அத்தனை பேரிடமும் மாமூல் பெற்றுக் கொள்வார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் 25 ஆண்டு கால ஊடக அறம். பல பேர் திமுகவுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுவான், பல பேர் அதிமுக பின்னால் ஒளிந்து கொள்ளுவான், பல பேர் பாஜக பின்னாடி ஒளிந்து கொள்ளுவான். இப்போ புதிய வரவான ஆதவ் அர்ஜுனா பின் 100 பேர் ஒளிந்திருக்கிறான். 100 பேருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரை
சம்பளம் கொடுக்குற நபர் தான் ஆதவ் அர்ஜுனா. திமுக இவ்வளவு வலிமையாக இருந்தோம், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 நமதே வெற்றி பெறக்கூடிய அதிகாரம் இருந்தோம். ஆனால் இந்த நேற்று வந்த ஆதவ் அர்ஜுனா திமுகவினுடைய ஐடி விங்கை அடித்து நொறுக்கி காலி செய்து திமுக ஆட்சிக்கே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். விஜயை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்ததன் மூலம் ஆதவ் அர்ஜுனா திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவரையே எழுதிவிட்டார். காரணம், இந்த ஊடக அத்தனை பேர்களும் விஜய் ஆதவ் அர்ஜுனாவோடு தொடர்புடைய இருக்கிறான். மூத்த பத்திரிகையாளர் அத்தனை பேரும் மாத சம்பளம் பெறான். அத்தனை ரகசியங்களும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு போயிருது. திமுக ஐடி விங், பாஜக ஐடி விங், அதிமுக ஐடி விங், எல்லா விங்குகளும் பணம் பண்ணுவது மட்டும்தான் நோக்கம். இதையெல்லாம் மீறி மக்கள் வாக்களித்து இந்த கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்பது ஒரு தனி விஷயம். இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களையும் இந்த ஐடி விங் என்ற பெயரில் பாஜகவுக்காக நயினார் நாகேந்திரன் பையன் பாலாஜி நயினார், ஆதவ் அர்ஜுனா, அந்த பக்கம் மாப்பிள்ளையுடைய பெண் நிறுவனம், இவர்களை தாண்டி எதுவுமே பேசிவிட முடியாது, எதையுமே எழுதிவிட முடியாது, எந்த கருத்தையும் சொல்லிவிட முடியாது. தயார் நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஊடக நண்பர்கள் 100க்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்களை கையில் வைத்துக்கொண்டு அடிப்பதற்கு, அதாவது இராணுவ கட்டமைப்பை போல திமுக ஒரு கட்டமைப்பு, அதிமுக, பிஜேபி, ஆதவ் அர்ஜுனா ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை மீறி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. இதுதான் ஊடக தர்மம். பத்திரிகையாளர் மன்றம் இப்போ ஒரு ஆட்களிடம் மாட்டிக்கொண்டு அது மிளித்து கொண்டு திமுகவினுடைய பத்திரிகையாளர் சங்கமாகவே மாறி போய்விடுது. பிரஸ் கிளப். இந்த இளைஞர்கள் வீடு வாங்குவது, பொண்டாட்டிக்கு ஒரு வீடு, 2வது பொண்டாட்டிக்கு ஒரு வீடு, மணிகண்ட ஆசிப் கும்பல் வீடு வாங்குவதற்காக அலைவதற்கே நேரம் சரியாக இருக்கு. 11 பேருக்கு வீடு வாங்கியதாக பட்டியல், அது வாங்கினார்களா அல்லது ரத்து செய்யப்பட்டதா என்று தெரியாமல் அது விழித்து கொண்டு இருக்கிறது. இதுக்குத்தான் பத்திரிகையாளர் சங்கத்துக்கு வெற்றி பெற போராடினார்களா? பழைய கும்பலை விரட்டி விட்டு புது கும்பல் வந்து அமர்ந்து கொண்டது. இப்படியாக தமிழ்நாட்டு மக்களிடம் எந்த உண்மையும் சேராமல் அரசியல்வாதிகள், அதிகாரிகளுடைய வேட்டைக்காடாக இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசியலில் இவர்கள்தான் ஒட்டுமொத்தமாக ஊடக தர்மத்தை நிலைநாட்டுகிறோம் என்று உண்மையை புதைத்து கொண்டு இருக்கிறார்கள். விஜயுடைய அரசியல் என்பது முழுக்க ஆதவ் அர்ஜுனா முடிவு செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறது. கூடிய விரைவில் விஜயினுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து நிலைமைக்கு போய்விட்டார். இதையெல்லாம் ஊடக தர்மம் விஜய்க்கு ஆதரவாக இந்த செய்திகளை எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேராமல் தடுக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. எப்படி ஜெயலலிதாவை சசிகலா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஜெயலலிதாவுடைய ரத்த உறவுகளான தீபக்கை கூட அவர் சந்திக்க மறுத்து விட்டாரோ, அதே நிலைமை தான் விஜய் தன்னுடைய மகனையும் மனைவியும் சந்திக்காமல் இந்த கும்பல் தடுத்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தி கூட மக்களுக்கு போய் சேராமல் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், ஊடகம் என்பது ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக மாறிவிட்டது. யார் பணத்தை கொடுக்கிறார்களோ, யார் அவர்களுக்கு அன்பளிப்பை கொடுக்கிறார்களோ, யார் அவர்களுக்கு பெரும் தொகை கொடுக்கிறார்களோ, அவர்களுடைய கருத்தை மிகப்பெரிய கருத்தாக உருவாக்குவதுதான் இன்று ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. அதைத்தான் செய்கிறது. அப்போ இந்த மக்கள் பிரச்சனைகளை யார் பேசுவது? அரசியல்வாதிகளை விமர்சிப்பது யார்? திருமாவளவன் பாதிக்கப்படுகிற பொழுது ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவன் பாதுகாக்கப்பட வேண்டாமா? ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டாமா? அந்த சமூக சிந்தனை இருக்க வேண்டாமா? அப்படி இருப்பதாக யாரிடமும் தெரியவில்லை. உளவுத்துறை கட்டுப்பாட்டில் எனக்கு தெரிந்த பல பத்திரிகை எடிட்டர்கள், நிருபர்கள், சம்பளம் வாங்குகிற
அத்தனை தகவல்களும் எனக்கு தெரியும். அடுத்த முறை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.